வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா திருக்குறள்ல சொல்றான், மறைவான ஞானம் அவனை தவிர யாருக்கும் இல்லைன்னு தெளிவுபடுத்துறான் ஒவ்வொரு வசனங்கள்லையும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூட குர்ஆன் இறக்கி கூட அதுல 6வது அத்தியாயத்துல 50வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றான். அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு முறியீடு ஆனவங்க, இந்த மாதிரி இறைநேசர்கள் நம்பி அவங்க சில பேர் தனக்கும் மறைவான ஞானம் இருக்கிற மாதிரி மக்களை நம்ப வச்சு அவங்க முறியீதுங்கிற பேர்ல, இறைநேசருங்கிற பேர்ல அவங்க இறந்துட்டு பிறகு அவங்களுக்கு ஒரு தர்காக்கள் வழிபாடுல ஒரு தனிப்பட்ட ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான இது எந்த விதத்துலையும் மார்க்கத்துக்கு முரணானது தெளிவா தெரியுது. அதனால தூதரிடம் தெய்வீக குணங்கள் கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, 6வது அத்தியாயம் 50வது வசனத்துல பாருங்க, இறைவனின் பொக்கிஷங்கள் என்னிடம் உள்ளன என்றும் மறைவானவற்றை நான் அறிவன் என்றும் உங்களிடம் நான் கூறவில்லை. நான் வானவர் என்றும் கூறவில்லை. எனக்கு அறிவிக்கப்படும் இறைச்செய்தியை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் என்று இறைத்தூதரை மக்களிடம் கூறுவீராக அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாவே சொல்றான், இந்த மாதிரி இப்படித்தான் நீ கூறணும். உனக்கு இதெல்லாம் இருக்க மாதிரி மக்கள் நம்பினா கூட நீ அதை தெளிவுபடுத்துனது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்குது. அப்ப இறைத்தூதருக்கே அந்த இது இருக்கும்போது நம்ம சாதாரணமா நம்மளோட மனுஷனா பிறந்தவங்களுக்கு, நம்மளோட வாழ்ந்தவங்களுக்கு, நம்மளோட இறந்தவங்களுக்கு அது மறைவான நியாயம் இருக்குன்னு சொல்லி நம்பலாமா? முதல்ல கொஞ்சம் சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.